இன்னைக்கு என்னமோ தேங்காய் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி ரெசிபி கேட்டேன். பொதுவாகவே தேங்காய் சாதம் அப்படின்னாலே இனிக்கும், ஆனால் இந்த தேங்காய் சாதம் காரமாக இருக்கும். இதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறது தேங்காய் பிரியாணி. இந்த தேங்காய் சாதத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, பொதுவாக 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்கனாலே அண்ணனுக்கு பிடிக்கிறது தங்கச்சிக்கு பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்கிறது தம்பிக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். அப்படி ஒரு குழப்பத்தில் உண்டான ரெசிபி தான் இது. இது கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட்டில் வரும். அதனால இதுக்கு நான் தேங்காய் பிரியாணி அப்படின்னு பேர் வச்சிட்டேன். பாத்திரம் சூடானதோ அதில் தேவையான அளவு எண்ணெய் நான் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நெய் ஊற்றிப்பீங்க அப்படின்னா நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிற ஐட்டம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அது தாளித்ததும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சது 1 2 அரைச்சி வச்சுருந்தா போதும், மைய அரைச்சிடக்கூடாது. அதை போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு முதல்ல போட்டிங்கன்னா அடி பிடிக்கும் ரொம்ப. அதனால் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனிங்கன்னா பாத்திரம் அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக நான் அப்படி வதக்குவேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சே பச்சை மிளகா, அதுவுமே மைய அரைக்காமல் 1 2 அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். என்னடா பச்சை மிளகா மட்டும்தான் போட்டு வதக்கியிருக்காங்க, ஆனால் இப்போ பார்த்தா நிறைய மிளகா முழுசாக தெரியுதே அப்படின்னு யோசிக்காதீங்க. பச்சை மிளகா காரம் பத்தாதோ அப்படின்னு தோணுச்சு. அதனால 2 பச்சை மிளகா கீரி உள்ளே போட்டுட்டேன். அதுதான் முழுசாக இருக்குது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரிசி, ஊற வச்ச அரிசி, சீரக சம்பா அரிசி நான் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி. குக்கரில் விசில் தான் விட போகிறோம். நீங்கள் 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கீங்க அரிசியை அப்படின்னா 1.5 பங்கு தண்ணியே போதும். தேவையான அளவு உப்பு. எல்லா வீடியோஸ்லையும் இப்படி தான் சொல்லுவாங்க, அதே தான் என்னாலே சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கணும். மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப தகன்னு எரியக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக, சிம்லேயும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிருக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இனிப்பான தேங்காய் சாதம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டைலில் ஒருக்கா ட்ரை பண்ணி. கூட மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா காளான் கிரேவி கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும்.